ஒரு சிறுவனின் உருவத்தை செய்து அதற்கு உயிரும் கொடுத்தார். அவ்வாறு பிறந்த குழந்தைதான் பிள்ளையார். சிவனின் வேண்டுகோளின் பேரில் பார்வதி தேவி விஷ்ணு தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று ஒரு ஆண்டு முழுவதும் உண்ணாநோன்பு இருந்தார். இதனால் அந்த தவம் முடிந்ததும் பார்வதி தேவிக்கு ஒவ்வொரு யுகத்திலும் நான் மகனாக பிறப்பதாக விஷ்ணு பகவான் வரமளித்தார். அதன்படி பெருமாள் பார்வதிக்கு ஒரு அழகான குழந்தையாக பிறந்தார். இந்த நிகழ்வு மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. மேலும் அனைத்து கடவுள்களும் அந்த குழந்தையை பார்க்க அழைக்கப்பட்டனர். இருப்பினும் சூரியனின் மகன் சனி குழந்தையை பார்க்க தயங்கினார். ஏனெனில் சனி அழிவின் பார்வைகளால் சபிக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் பார்வதி தன் மகனை பார்க்குமாறு சனியை வற்புறுத்தினார். சனி பார்த்தவுடன் அந்த குழந்தையின் தலை கழண்டு கோலாகவில் விழுந்தது. இதனால் சிவனும் பார்வதியும் வருத்தத்தில் இருப்பதை கண்ட விஷ்ணு அவரது வாகனமான கழுகின் மீது ஏறி புஷ்பாபத்ர ஆற்றின் கரைக்கு விரைந்தார். அங்கிருந்த ஒரு இளம் யானையின் தலையை திரும்ப கொண்டு வந்தார். யானையின் தலை பார்வதியின் தலையற்ற மகனின் உடலுக்கு பொருந்தி போனது. இதனால் அந்த குழந்தையின் உயிர் தப்பியது. ஆகவே அந்த குழந்தை விநாயகர் என்று பெயர் பெற்றது. முருகப்பெருமான் கார்த்திகேயன் என்றும் சுப்பிரமணியன் என்றும் கந்தன் என்றும் பல பெயர்களில் அறியப்படுகிறார். தமிழர்களின் தொன்மையான வழிபாடுகளில் குறிஞ்சி நிலத்தின் தலைவனான சேயோன் இந்த முருகன் ஆவார். மற்ற இந்துக்களை பொறுத்தவரை முருகன் சிவனின் மற்றொரு மகன் மற்றும் பிரபலமான இந்து தெய்வம். தமிழர்களை பொறுத்தவரை போர் கடவுளாகவும் தமிழகத்தின் பாதுகாவலராகவும் தமிழ் கடவுளாகவும் அறியப்படுகிறார். ஒருமுறை கொடூரமான அரக்கனான சூரபத்மன் பூமியில் அழிவை ஏற்படுத்தினான். தாரகாசுரன் சூரபத்மன் போன்ற அசுர குலங்களில் உள்ளவர்களை சிவனின் சக்தியும் சிவனின் சந்ததியால் மட்டுமே அழிக்க முடியும் என்பதை மற்ற தேவர்கள் எல்லாம் உணர்ந்திருந்தனர். பார்வதியை காதலிக்கும்படி சிவன் மீது மலரம்புகளை வீசுவதற்கு காமதேவனுடன் அவர்கள் ஒரு கூட்டுத் திட்டத்தை வகுக்கிறார்கள். காமதேவனும் தனது அம்பை காதலின் நோக்கமாக கொண்டு சிவம் தவத்திலிருந்த சமயம் எய்துவிட்டார். எனவே கோபமுற்ற சிவன் தனது மூன்றாவது கண்ணை திறந்து காமதேவனை எரித்து சாம்பலாக்குகிறார். அந்த கண்ணோடு சிவன் பார்வதியின் மீது பார்வையை வீசி பார்வதி ஈர்க்கப்படுகிறார். பிறகு இருவரும் ஒன்றாக கைலாசத்திற்கு புறப்படுகிறார்கள். அவர் வீசிய நெருப்பின் தீப்பறிகள் மிகவும் வலிமையானவையாக இருந்தது. அதனை அக்னிதேவனால் கூட பொறுத்துக்கொள்ள இயலவில்லை. அதில் விழுந்த தீப்பறிகளை கங்கை நதி ஒரு இடத்திற்கு அனுப்பியது. அந்த 6 தீப்பறிகளும் விழுந்த இடம் சரவண பொய்கை என்று அழைக்கப்படுகிறது. அங்கே அந்த 6 தீப்பறிகளும் 6 குழந்தைகளாக மாறி 6 கார்த்திக பெண்களால் வளர்க்கப்படுகின்றன. அந்த நட்சத்திர பெண்களால் வளர்க்கப்பட்டு ஒன்றிணைந்ததால் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயர் வந்தது. பார்வதி அந்த 6 குழந்தைகளை பார்க்கும்போது திகைத்து போகிறார். அவர்கள் 6 பேரையும் ஒரே நேரத்தில் எப்படி வளர்க்க முடியும் என்று யோசிக்கிறார். குழந்தைகள் 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட ஒரு குழந்தையாக இணைகிறார்கள். ஆதலால் அவரது பெயர் சண்முகம் அல்லது 6 முகம் என்று வந்தது. சரவண பொய்கையில் அவர் பிறந்ததால் அவருக்கு சரவண பவா என்ற பெயரும் கிடைத்தது. பின்னர் முருகன் அனைத்து கடவுள்களின் தலைமை கடவுளாக மாறினார். மேலும் அசுரர்களுக்கு எதிரான தேவர்களின் போராட்டங்களுக்கு படைகளை வெற்றிகரமாக நடத்தினார். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும்